ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இந்த சாயப்பா சொல்வது ஒவ்வொன்றும் சத்தியமான வார்த்தைகள் தான். நான் சொல்வதெல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக நடந்தே தீரும். அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு சத்திய வாக்கு கொடுக்க வந்திருக்கேன். நான் சொல்கிறத மட்டும் சரியாக புரிஞ்சு கேட்டு நடந்துக்கிட்டீன்னா இன்னும் 10 நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்து சேரும் என் செல்லமே. அதுக்கப்புறம் நீயே எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். இதுவரைக்கும் நிறைய சோதனைகளை உனக்கு கொடுத்த நான், நிறைய பொறுப்புகளையும் பக்குவத்தையும் நிதானத்தையும் உனக்கு கொடுத்த நான், இப்போது நீ பட்ட சோதனைகளுக்கெல்லாம் பலனாக பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த பரிசை ஏந்தி கொண்டுதான் உன்னை ஆசீர்வதிக்க ஓடி வந்தேன். இந்த வாழ்க்கை என்னங்கிறதையும் சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்ன்றதையும் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தானே இந்த சோதனைகளையே உனக்கு கொடுத்தேன். கடலை நோக்கி கல் எரியும் போது அந்த கடல் தண்ணிக்குள்ளே கல் காணாமல் போயிருமே தவிர கடலுக்கு ஒன்றும் வலிக்க போகிறதில்ல. அதே போல தான் உன்னை பற்றிய விமர்சனங்களையும் குறைகளையும் யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு கடந்து போகக்கூடிய பிள்ளையாக இரு. நீ கடலாக இருந்தீனா எந்த கல்லும் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. நீ எதையும் கண்டுக்காம கடந்து போய்கிட்டே இரு. மற்றவங்க உன்னை எப்படி பார்க்குறாங்கன்றது உனக்கு அவசியமே இல்லை. நீ உன்னை எப்படி பார்க்குற, நீ உனக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுக்குறன்றது தான் முக்கியம். உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சாயப்பா சரியாக எழுதி வச்சுருக்கேன். அதனால் நீ செஞ்ச எல்லா நன்மைகளுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிகளுக்கும் இப்போது உனக்கு பலன் கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். இத்தனை நாளாக நீ சந்தித்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துக்கங்களும் துயரங்களும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய மிகப்பெரிய வெற்றிக்கு அடிப்படை ஆதாரமாக ஆணி வேறாக இருக்க போகுது என் செல்லமே. உன் மனசையும் உன் நல்ல குணத்தையும் உன்னுடைய பொறுமையையும் மற்றவங்க புரிஞ்சுக்காம போயிருக்கலாம். ஆனால் உன்னை முழுவதுமாக புரிந்து வைத்துள்ள இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் எது நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அதை நல்ல விதமாக நடத்தி கொடுப்பேன். எதுக்காகவும் அவசரப்படாமல் பொறுமையாக என் மேலே நம்பிக்கையோடு காத்திரு. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக மட்டுமே நடக்கும். வாழ்க்கையில் நீ சந்தித்த மனிதர்களில் சில பேர் உன்னை ஏமாத்திருப்பாங்க, சில பேர் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க, சில பேர் உன்னை தேவைக்கு பயன்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சிருப்பாங்க, சில பேர் உன்னை அவமானப்படுத்தி மட்டம் தட்டி பேசியிருப்பாங்க, சில பேர் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு பாடம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் நீ சிறந்த மனிதனாக மாறுவதற்கு உனக்கு முயற்சி செய்கிறதுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்த ஆசானாக குருவாக இருக்காங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ ஏதோ ஒரு வகையில் உனக்கு வாழ்க்கையை புரிய வச்சிருக்கிறதுக்காக நீ அவங்களுக்கு நன்றி சொல்லலாம் அல்லவா? பொதுவாக நான் இருக்கிறேன்ற வார்த்தை எல்லாருக்கும் அவ்வளோ பெருசாக தெரியாது. எந்த மனிதர் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் இருக்கேன்ற அந்த ஆதரவு வார்த்தைகளின் அற்புதம் புரியும். அப்படி தான் உன் வாழ்க்கையில் இத்தனை நாளாக கஷ்டங்களை மட்டுமே சந்தித்த உனக்கு ஆதரவாக இனி நான் இருக்க போகிறேன். என்ன அப்பாவா நினச்சி உன்னுடைய எல்லா விருப்பங்களையும் என்கிட்ட சொல்லு. கருணை பொழியும் கண்களோட அத்தனை பேர் கேட்டதையும் அள்ளி கொடுக்கும் கரங்களோடு இருக்கும் இந்த சாயப்பா நீ நினச்சதையும் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். ஓடுற கடிகாரம் வீட்டில் இருக்கிறது எதுக்காகனா இந்த கடிகாரத்தை போல் நீ ஓடிக்கிட்டே இருந்தாதான் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்னு சொல்கிறதுக்காக தான். ஏன்னா கடிகாரம் ஓடுறதை நிறுத்திடுச்சுன்னா அதை தூக்கி எறிஞ்சிருவாங்க தானே. அதே போல தான் நீயும் உன் வாழ்க்கையில் வாழும்போதே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல் ஓடிக்கிட்டும் முயற்சி செஞ்சுக்கிட்டும் இருக்கணும். எப்போயாவது முடியலை என்னால் ஆகாதுன்னு ஓய்ந்து சோர்ந்து போக நினச்சினா உன்னை தூக்கி எரிஞ்சிடுறாங்க இந்த உலகத்தில். இதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே முன்னோக்கி போகிறதையும் முன்னேறி போகிறதையும் மட்டும் உன்னுடைய வாழ்க்கையை லட்சியமாக வச்சுக்கோ. எதையெல்லாம் நீ இழந்தியோ அதையெல்லாம் உன் கைகளில் நான் மீட்டு கொடுப்பேன். நீ எதுக்காகவும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு மனசு வந்து பேசக்கூடாது என் செல்லமே. உன் கூடவே இருந்து சிரித்து பேசி
அப்புறமா உன் முதுகில் குத்துற துரோகியை விட எதுவுமே செய்யாமல் உன்னை விட்டு போகிறவங்க எவ்வளவோ மேலானவர்கள் தான். உன்னை விட்டு யார் விலகி போனாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சுயநலமான மனிதர்களை நீ சார்ந்து வாழ்வதை விட இந்த சாயப்பா என்னை நம்பி வாழலாம். நான் ஒருபோதும் உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டேன். நிச்சயமாக நீ நிம்மதியாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்கிறேன். எத்தனை தடைகள் வந்தாலும் எவ்வளவு கால தாமதம் ஆனாலுமே கூட நீ விரும்பும் நற்காரியங்களெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். நீ எதுக்காகவும் கலங்காதே. உனக்கு துணையாகவும் வருவேன், உனக்கு துணிச்சலாகவும் இந்த சாயப்பா நான் வருவேன் என் செல்லமே. அழகுங்கிறது நல்ல பளபளப்பா நல்ல நிறமா அடுத்தவர்களை கவருவது கிடையாது. யார் மனசையும் காயப்படுத்தாமல் பழகுவது தான் அழகு. நீ எப்போதும் அழகுள்ள பிள்ளையாக எல்லார்கிட்டையும் நல்லா பேசக்கூடிய பழகக்கூடிய எல்லாரிடமும் அன்பாக ஆதரவாக இருக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கணுன்றதை தெரிஞ்சுக்கோ. இத்தனை நாட்கள் வேணும்னா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போது இந்த சாயப்பா உனக்கு சத்திய வாக்கு கொடுத்துட்டேன் அல்லவா? நீ கேட்டதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக நீ மாறப்போகிற. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லாமே நிலையானதாக நிரந்தரமானதாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது. யார் உன்னை கண்ணீர் சிந்த விட்டாலும் உனக்கு கவலையை கொடுத்தாலும் உன் கண்ணீரை துடைக்க இந்த சாயப்பா நான் இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது. உன்னை தூக்கி வைப்பதும் நான் தான், உன்னை தூக்கி சுமப்பதும் நான் தான். உன் மனபாரங்களை எல்லாம் நான் ஏந்தி கொண்டு உன்னை உயரத்தில் ஏற்றி உட்கார வைக்க போகிறேன். நம்பிக்கையோடு நீ ஓடும்போது உனக்கு நிழலாக நான் கூடவே ஓடி வந்து நீ எதிர்பார்த்த வெற்றியை உன் கைகளில் கொடுத்துருவேன். நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது போல் வந்து கை நழுவி போகும்போது நீ கவலைப்படக்கூடாது. வாய்ப்புகள் கிடைச்சாலும் கை தவறி போனாலும் கை நழுவி போனாலுமே கூட ஏதோ ஒரு நன்மைக்கு தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செய். கண்டிப்பாக உன் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி கிடைச்சே தீரும். நீ ஜெயிக்க போகிறன்னு கூட தெரியாமல் சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம தைரியமாக இரு. நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கியோ அந்த அளவுக்கு இன்னும் சரியாக 10 நிமிடத்தில் மாபெரும் அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை வந்து தட்டப்போகுது. உனக்கு உண்மையிலேயே வெற்றியை கற்றுத்தரக்கூடிய குரு யார் தெரியுமா? உன்னை பெற்றவங்களோ உன் கூட பிறந்தவங்களோ உன்னுடைய நண்பர்களோ உன்னுடைய துணையோ உன்னுடைய உறவினர்களோ யாருமே இல்லை. நீ பெற்ற தோல்விதான். அந்த தோல்விதான் முடங்கி கிடந்த உன்னை தள்ளி விட்டு தூண்டி விட்டு உன்னை ஜெயிக்க வச்சது. சும்மாவே உட்காராம எழுந்து நடந்து போய் எரிமலையாய் வெடித்து வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணுன்ற எண்ணத்தை கொடுத்ததே அந்த தோல்விதானே. ஆக மொத்தத்தில் தோல்வி கூட ஒரு நல்ல விஷயந்தான். ஒவ்வொரு மனிதனும் தோற்கும்போது தான் வாழ்க்கையில் பெருசாக ஜெயிக்கணுன்ற எண்ணத்தை தனக்குள்ளே உருவாக்கி கொள்கிறான். நீயும் நிச்சயமாக ஜெயிப்பாய்.